ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் டப் வெளிவந்திருக்கக்கூடிய தங்க புதையல் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துல நம்ம சுனில் தான் வந்து லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. படத்தை ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி டிராமாவா படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு கமர்ஷியல் படங்க. படத்தோட கதை என்னன்னா, சுனிலுக்கு இந்த படத்துல வந்து ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்துறாங்க. ஸோ இவர் எந்த வேலை பார்த்தாலுமே அந்த வேலை உருப்படாம போயிருது. ஸோ அந்த வேலை கெட்டு போயிருது அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத நபர் கிட்ட இவர் வேலைக்கு சேர்த்து ஸோ பழி வாங்குற விதமாக இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஹைதராபாத்ல இருந்து விஜயவாடாக்கு இவர் போறாரு. அப்படி அவர் போகக்கூடிய ஊர்ல வந்து சின்னதா ஒரு காதல், இந்த சைடுல ஒரு குட்டி ஃபேமிலின்னு சொல்லி எல்லாமே கிடைக்குது. ஆனா அதே நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையும் வருது. இவர் வேற யாரும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சுனில் வர்மா அப்படிங்கிற நபர் தான் இவர் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு மிரட்டுறாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிலையை நீ தானே கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ரீசன்குள்ள மாட்டிக்கிறவர் உண்மையான சுனில் வர்மா யாரு, அதுல இருந்து இவர் எப்படி தப்பிக்க போறாரு அப்படிங்கிறத படத்தோட செகண்ட் ஹாஃபா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாங்க. ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருந்தாலுமே 2016 எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறனால இந்த ரோப்பை வச்சு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியும். சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. ஸ்டோரி நரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால இந்த படத்தை முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்ல இந்த படம் ஃப்ரீயாவே இருக்குங்க.